28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். முக்கியமா இப்போ பிரதான பிரச்சனையா போயிட்டு இருக்கிறது காவிரி விவகாரம் தான். ஸோ கபினி அணை அப்படின்ற ஒரு அணை இருக்கு இல்லையா, இன்னும் சொல்ல போனா கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வெளியாகிற காவிரி நீரும் இந்த கபினி அணையிலிருந்து வெளியாகிற கபினி அணை அந்த கபினி ஆற்றோட நீரும் இணைஞ்சுதான் தமிழ்நாட்டுக்குள்ள காவிரி ஆறா பாயுது. ஸோ தமிழகத்துக்கு பாயக்கூடிய அந்த தண்ணீரை டைரக்ட் கனெக்ட் இருக்கக்கூடிய அந்த கபினி அணையிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் நீரோட அளவு 9,958 கன அடியா குறைஞ்சிருக்கு. ஏன்னா காலையில் 25,000 கன அடி திறக்கப்பட்ட நிலையில் இப்போ நீர் திறப்போட அளவு குறைக்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நாளை வழக்கு தொடக்கவிருக்கிறதா அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவிச்சிருக்காரு. காவிரி விவகாரத்தில் திமுக ஆட்சியில் எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டிய அவர் திமுக சொல்வதைத்தான் கர்நாடகா முதலமைச்சர் கேட்பதாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். கூட்டணியில் இவங்க தானே இருக்காங்க. பட் திமுக சொல்றது அவர் கர்நாடகா முதலமைச்சர் கேட்கிறாருன்னு சொல்றாரு. அது எந்த லாஜிக்னு தெரியல. பட் அவர் பேசின காட்சிகளை பார்த்துடலாம். கர்நாடகத்தில் இருக்கும் திரு டி.கே. சிவகுமார் அவர்களுக்கும் திமுகவின் குடும்பத்திற்கும் கட்சியை தாண்டி பல ஒரு நல்ல உறவுகள் இருக்கிறது. காங்கிரஸ் தலைமை சொல்வதை கேட்பதை விட டி.கே. சிவகுமார் திமுக குடும்பம் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை தான் அதிகமாக கேட்பார் என்று பல தரப்பினர் சொல்லி வந்தார்கள். அதே மாதிரி தான் கடந்த ஒரு வாரம் நடந்ததும் இருக்கு. டி.கே. சிவகுமார் இன்னொரு பதிவும் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இயற்கை யாருக்கும் சொந்தமானது கிடையாது, அதனால தமிழகத்தை எதிர்த்து இந்த கர்நாடகாவில் போராட்டம் நடத்துறதெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும். மழை வந்ததுக்கப்புறம் நல்லா டைலாக் பேசலாம். தண்ணி பகிர வேண்டிய நேரத்தில் பகிர்ந்துக்காம மழை வந்ததுக்கப்புறம் உபரி நீரை திறந்து விட்டுட்டு இப்போ எவ்வளோ டைலாக் வேணாலும் பேசலாம். பட் இங்கே பார்க்க முடியாத ஒரு நல்ல விஷயம் கர்நாடகாவில் என்னென்னா எல்லா கட்சிகளுமே இந்த காவிரி விவகாரத்தில் ஒரு பக்கம் இணைஞ்சு நிற்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ அந்த வகையில் காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கி நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள், முன்னாள் முதல்வர்கள் சித்தராமையா, எடியூரப்பா உள்ளிட்ட பலரும் இதில் பங்கெடுத்தாங்க. இங்க தமிழ்நாட்டிலையும் சலீம் தொடர்ந்து இது சம்பந்தமான கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பேசுங்கன்னு. பட் ஏனோ நம்ம அரசு இதை இன்னும் செய்யலை அப்படின்றத பார்க்குறோம். பட் கூடிய விரைவில் ஒரு முடிவு எட்டப்படும் நம்பலாம். ஓகே, அப்படியே நாம பவானிசாகர் அணையில் என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லி பார்த்துலாங்க. பார்த்திபன், கேரளத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பவானிசாகர் அணைக்கான நீர்வரத்து 4088 கன அடியாக அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அணையில் நீர் இருப்பு 5.80 டிஎம்சியாக உள்ள நிலையில் 755 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் தகவல்கள்லாம் வெளியாகியிருக்கு. அந்த பவானிசாகர் காட்சிகளை பார்த்துலாமா? எஸ், இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மேட்டுப்பாளையம் பில்லூர் அணைக்கான நீர்வரத்தும் உயர்ந்திருக்கு. வினாடிக்கு 8000 கன அடி என்ற அளவில் உயர்ந்துட்டு வர்றதையும் பார்க்க முடியுது. அணையில் நீர் இருப்பு 97 அடியை எட்டியதை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி 4 மதகுகள் மூலமாக 8000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டுட்டு வருது. கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.